அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக பேசுவதற்கான சூழல் கனிந்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக அம்மா அணி தரப்பின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, அதிமுக அம்மா அணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் அவைத்தலைவர் செங்கோட்டையன் தலைமையிலும் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், பல்வேறு விதமான முக்கிய கருத்துக்களை மாவட்ட செயலாளருடன் ஆலோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் அதிமுக அம்மா அணி உள்ளது. குறிப்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தைக்கு தாமதம் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில நாட்கள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் மாவட்ட செயலாளர் கருத்து என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து முழுவதுமாக ஒதுக்கிவிட்டதாக அமைச்சர்கள் கூறினாலும் கூட ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவான டிடிவி தினகரனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளார்கள். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவருடைய கருத்து, அதாவது மாவட்ட செயலாளர்களை கேட்காமலே இது போன்ற ஒரு முடிவினை எடுத்து விட்டதாக தேனி மாவட்ட செயலர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், அதே போல வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் ஆகட்டும், ஒரு சில குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பேட்டியின் வாயிலாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலர்களை அழைத்து இந்த கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டமாக நடைபெறுகிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு, இன்று நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்களுக்கு மாவட்ட செயலர்கள் கூட்டமாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்ச்சியாக நிலுவையில் உள்ள நிலையில் இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கான முயற்சிகளில் அதிமுக அம்மா அணி நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள், அதாவது மாவட்டத்தின் கையெழுத்திட்ட பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் மாவட்ட செயலர்களும் கையெழுத்து வாங்குவதற்கான பணிகளும் இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் மூலமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இன்றைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. தற்போது நிலையில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கும் இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. காயத்ரி, ஸ்டாலின், இன்று மதியம் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான சூழல் கனிந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் 3 நாட்கள் நடைபெற்று முடிந்த பின்பாக இரு அணிகள் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாமா? காயத்ரி, அதாவது இருதரப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் தாமதமாக தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரண்டு தரப்பிலுமே ஓ பன்னீர்செல்வம் அணியாகட்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியாகட்டும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று மதியம் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழல் கணிந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட தற்போது வரை அதிமுக அம்மா அணி நிர்வாகிகள் அழைப்பு விடுத்ததன் பேரில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வரவில்லை. தொடர்ச்சியாக அதிமுக அம்மா அணி நிர்வாகிகள் அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் தெரிவிக்கும் முக்கியமான கருத்து என்னவென்றால், பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தும் தற்போது வரை அவர்கள் வரவில்லை. அது மட்டுமல்லாமல் நிபந்தனைகள், பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே நிபந்தனைகள் விதித்து விட்டார்கள். அந்த நிபந்தனைகள் விதித்திருப்பது பேச்சுவார்த்தைக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக உள்ளது என்ற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி தான் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த வகையில் அடுத்த 3 நாட்களுக்கு, அதாவது 2 தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தன்னிச்சையாக செய்தது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அதிமுக அம்மா அணி கூட்டியுள்ளது. இது போன்ற பல்வேறு விதமான முரண்பாடுகள் தொடர்ச்சியாகவே 2 தரப்பிலும் நிலை வரும் காரணத்தினால் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடங்குவதில் நிச்சயமாக தாமதம் ஏற்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த 2 நாட்களில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த தொகுதிக்கு செல்கிறார். அதனால் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் சென்னையில் இருக்கும் பொழுதுதான் இது போன்ற பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டாலும் தமிழக முதல்வர் சென்னையில் இருக்கும் பொழுதுதான் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் நாளைய மறுதினம் வியாழன் அன்று சேலம் சென்றுவிட்டு அதன் பிறகு சனிக்கிழமை என்றுதான் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை முதல் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உள்ளதாகவே பார்க்க வேண்டும்.